என் கூட வாங்க. மாமி, இது சரியா படல. எனக்கு அவனை தெரியும். அவன் சீக்கிரத்துல உண்மையை சொல்ல மாட்டான். நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, அவனை மகாராஜா கிட்ட கூட்டிட்டு போங்க. ஆமா, இப்ப சொல்றது சரிதான். உண்மையை தான் சொல்றா. சரி, சீக்கிரம் போங்க. சந்திரா, இவனை மகாராஜா கிட்ட கூட்டிட்டு போயிடலாம். வா வா போலாம், வா வா போலாம். இங்க பாருங்க, நான் திருடன் இல்லைன்னு முதல்லயே சொல்லிட்டேன். உங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணாதீங்க. தேவையில்லாம பேசாம என் கூட வா. வா சீக்கிரம். நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு? இப்ப மகாராஜாக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா உங்க அம்மா அப்பாவும் இனி அடிக்கடி அரண்மனைக்கு போக வேண்டியது இருக்குமே. அப்புறம் நாளைக்கு உன் கல்யாணம் எப்படி நடக்கும் சந்திரகாந்தா? நான் சொல்றது கேளு. நீ எப்படியாவது இங்கேயே பேசி இந்த பிரச்சனையை இப்படியே முடிச்சிடு. போ, போய் உங்க அம்மா அப்பாவை தடுத்து நிறுத்து. போ. நில்லுங்க. அவரை மகாராஜா கிட்ட கூட்டிட்டு போகாதீங்க. இங்க பாருங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு சந்திரகாந்தா சாக போறது நிச்சயம். சந்திரகாந்தா! சந்திரகாந்தா! சந்திரா! யார் நீங்க? எதுக்கு நீங்க தூக்கிட்டு வந்தீங்க? பரிசு கொடுக்க வந்திருக்கோம். என்ன பரிசு? மரணம். மரணங்கிற பரிசு. இங்க இருந்து போங்க. மாட்டோம். நாங்க எங்க ராணியோட கட்டளை மட்டும் தான் கேட்போம். ராணி ஐராவதியை தவிர யார் கட்டளையும் கேட்க மாட்டோம். நீ எவ்வளவு பெரிய மாந்திரிக வேலை செஞ்சிருக்க தெரியுமா? ஐராவதியோட ஆட்களுக்கே கட்டளை இட்டு இருக்க. யார் நீ? யார் நீ? சந்திரகாந்தாவை கொன்னுட்டு தான் இங்க இருந்து போவோம். இன்னைக்கு உன் அழிவு நிச்சயம் சந்திரகாந்தா. ஹே விஷ்ணு, மகாவிஷ்ணு சக்தி கொடு. இந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு சக்தி கொடு. விஷ்ணுவே எல்லாம், எல்லாம் விஷ்ணு.
நீ விஜயநகரத்தை சேர்ந்தவன், இப்பதான் வீரர்களுக்கு கட்டளையிட்ட. அப்படின்னா கட்டளையிடுற தகுதி உனக்கு இருக்கு. உன்னோட பேரு வீர். ஒருவேளை நீதான் வீரேந்தர் சிங்கா? விஜயநகரத்து இளவரசன் வீரேந்தர். யார் நீ? ஒரு சாதாரண மந்திரவாதியா, விஜயநகரத்து இளவரசனா? சொல்லு, பதில் சொல்லு, பதில் சொல்லு. இல்லனா ஒரு கோழன்னு நீ ஒத்துக்க. சூரிய நகரத்து போர்வையில விஜயநகரத்து வீரன் ஒளிஞ்சிருப்பானா? அப்ப அவன் கோழதான். நான் கோழை இல்ல, நான் விஜயநகர இளவரசன் வீரா, வீரேந்திர சிங். விஜயநகரத்தோட ஆட்டம் அதிகமாயிடுச்சு. திரும்ப திரும்ப அவங்க தாக்கிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நிச்சயம் அவங்களுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும். இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் அவங்கள நாம அடியோட அழிக்கணும். வீரர்களே, தேடுதல் வேட்டையை தொடங்குங்க. மாயாவி, எந்த மாதிரி தாக்குதல்னு மட்டுமாச்சு சொல்லுங்க. ஒருவேளை போன தடவை வந்த மாதிரி மாந்திரிக தெரிஞ்சவனா இருப்பானோ? இல்ல, இந்த தடவை எதிரி அதை விட ஆபத்தானவன். தாக்குதல் நடத்த வந்தவன் அதை விட ஆபத்தானவன். அவன் பெரிய மந்திர தந்திரங்கள் எல்லாம் படிச்சவன். அவன் மனுஷ உருவமும் எடுப்பான், வேற எந்த வடிவம் வேணாலும் எடுப்பான். அவன் இப்போ சந்திரகாந்தாவை கடத்தி வச்சிருக்கான். நாம அவளை காப்பாத்தியாகணும். அப்படின்னா நான் ஒண்ணு பண்றேன் மகாராஜா. அரண்மனை பாதுகாப்புக்காக நான் இங்கே இருக்கேன். ஒருவேளை அரண்மனையை தாக்குனா நான் இங்க ஒரே ஆளா இருந்து எல்லாத்தையும் சமாளிக்கிறேன் மகாராஜா. இல்ல குரூர், உன்னோட அப்பா மகா மந்திரி இப்போ இந்த நாட்டுல இல்ல. இன்னைக்கு அவரோட இடத்துல நீ முன்னாடி இருந்து இந்த படைகளை வழி நடத்தணும். இந்த ஆயுதம் வெற்றி உனக்கே. வழி நடத்தணுமா? நான் எனக்கு காலிதான். எதுக்கு இங்க நாட்டுக்கு வந்திருக்க? என்ன நோக்கத்துக்காக வந்திருக்க? நீயும் உங்க மாயாவி அம்மாவும் சேர்ந்து எங்க சூரிய நகரத்துக்கு என்ன பண்றதா இருக்கீங்க? சொல்லு, சொல்ல போறியா இல்ல? இங்க பாரு சந்திரகாந்தா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான் உனக்கு புரிய வைக்கிறேன். என் பக்கத்துல கூட வராத. இது வரைக்கும் நீ சொன்னது எல்லாமே பொய்தான். நீ யாருங்கிறதையும் மறைச்சிருக்க. அப்பாவியா எங்க வீட்டுல வாழ்ந்திருக்க. இது நாள் வரைக்கும் பொய் சொல்லி எங்க கூட வாழ்ந்திருக்க. உன் மனசுல இருக்க சூழ்ச்சி, பொய் திட்டம் எல்லாம் வெளியே வந்திருக்க. இனி என்ன சொல்ல போற? நான் ஒன்ன மட்டும் புரிய வைக்க நினைக்கிறேன். நான் எப்பவும் உன்னை காயப்படுத்த மாட்டேன். அப்படியா? அப்போ அப்போ இதெல்லாம் என்ன? மணல் புயலா வந்தவங்க விஜயநகரத்துல இருந்து தானே வந்தாங்க. என்ன கொல்ல தானே வந்தாங்க? சொல்லு, இவங்கெல்லாம் உங்க நாட்டு வீரர்கள் தானே? இவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத. ஆனா நான் அவங்க கூட நிக்கலையே. நீ எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கூட. நான் சொல்ல வந்த விஷயம். என்ன விட்டு விலகி இருந்து சொன்னல. என்கிட்ட வாள் இல்லங்கிறதுக்காக நீ நினைச்சபடியெல்லாம் என்கிட்ட உன்னுடைய மரணம் உன் இதயத்துக்கு பக்கத்திலேயே இப்ப இருக்கு. சொல்லு, வாழ சொருகவா? நீ என்ன நினைக்கிற? உன் பேச்சை கேட்டு நான் பயந்துருவேன். உன்னோட வாழ் என்ன காயப்படுத்தினாலும் கொன்னாலும் நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா வீரா ஒவ்வொரு அடியிலையும் மரணத்தை எதிர்கொள்றவன். காயங்களும் தழும்புகளும் எனக்கு பழகி போன ஒண்ணு. என் உடம்புல காயம் படாத இடமே இல்லை. ஆனா இன்னைக்கு எந்த காயத்துக்கும் கலங்காதவன், எந்த ஒரு வலியையும் பொருட்படுத்தாதவன் கலங்கி போய் நிற்கிறான். ஏன்னா என் இதயம் வலிக்குது. உன்னை அளவுக்கு மீறி காதலிக்கிறேன் சந்திரகாந்தா. அப்படியா? நீ என்ன காதலிக்கிறியா? இதாவது உண்மையா இல்ல அதுவும் பொய்யா? சரி, நீ உண்மையிலேயே என்ன காதலிக்கிறதா இருந்தா நான் சொல்றதெல்லாம் செய்வியா? நான் சொன்னாலே வாக்குதான். இப்ப வாக்கும் தர. நீ எதை சொல்றியோ அதைத்தான் நான் செய்வேன்.